இன்றைய நிகழ்ச்சி முழுக்க முழுக்க தேர்தல் பற்றிய மக்களின் பார்வை எப்படி உள்ளது, மக்களுக்கு எப்படிப்பட்ட பார்வை தேவை, தேர்தல் பற்றிய சந்தேகங்கள் என்ன. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று ஆன்றோர்களும் சமூக ஆர்வலர்களும் சிறப்பான கேள்விகளை கேட்டு தங்களுடைய ஐயங்களை போக்கிட உள்ளார்கள். பொலிட்டீஷியன்ஸுக்கு ஏன் ரிட்டையர்மெண்ட் ஏஜ் வைக்க மாட்டேன்றாங்க? ஆனால் ஓட்டு போடாதவங்க மேலே என்ன நடவடிக்கை எடுக்க போய் குடிச்சிட்டே எலெக்ஷனில் பேசியிருக்கிறாரு. 49 போட விரும்புகிறவர் அந்த பூத்தில் போன உடனே என்ன செய்யணும்? நல்ல சுயேட்சை வேட்பாளர்கள்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க எப்படி இந்த மீடியாவோட போட்டி போட்டு எப்படி தன்னை வெளி கொண்டுட்டு வர்றது? நீங்கள் போடுற ஓட்டு யாருக்குமே தெரியாதுன்றதை மக்களுக்கு தெளிவுபடுத்தினா நல்லதுன்னு நினைக்கிறேன். அந்த 4 to 5 என்னெல்லாம் நடக்குமோ அப்போ நீங்கள் கண்ணியமான தேர்தலாக கண்காணிப்பீங்களா? இந்த தேர்தலில் நான் 4 லட்சம் ரூபாய் சொத்து காட்டுகிறேன், அடுத்த தேர்தல் 4 கோடி காட்டுகிறேன். என்னோட மனுவை ஏன் நிராகரிக்க கூடாது? லட்சக்கணக்கான அரசாங்க ஊழியர்கள் இருக்காங்க, அவங்க தேர் நாட் எலிஜிபிள் 49 சொல்றாங்க. இது எந்த விதத்தில் நியாயம்? இப்போ நம்ம எம்எல்ஏ ஒரு கேண்டிடேட் வராங்கன்னா அவங்க எம்எல்ஏன்னா என்னன்னே தெரியாதுன்னா அங்கே அப்பேர் ஆகலாம். இவ்வாறான கேள்விகளுக்கு விடையளிக்க முன்னாள் தலைமை தேர்தல் அதிகாரி நரேஷ் குப்தா IAS அவர்களும் முன்னாள் IAS அதிகாரி திரு தேவசகாயம் அவர்களும் வருகை புரிகிறார்கள். எலெக்ஷனை பற்றி ஒரு இந்தியாவிலே ஒரு எக்ஸ்பர்ட்னு சொன்னால் மிஸ்டர் நரேஷ் குப்தா. நானும் எலெக்ஷன் நடத்தியிருக்கோம், எலக்ட்ரானிக் ஆஃபீஸராக எல்லாம் என்ன என்னென்னு தெரியும். ஆனால் இவர் உள்ள அது டீட்டெயிலாக சீஃப் எலெக்ஷன் ஆஃபீஸராக 7-8 வருஷம் இருந்தவர். உங்களுக்கு என்ன கேள்வி கேட்கணுமோ, என்ன சந்தேகம் இருக்கோ, எங்களால் என்ன பதில் கொடுக்க முடியும், கண்டிப்பாக பதில் கொடுக்குறோம். இந்த இலவசங்கள் மூலமாக மக்களை கவர்ந்து ஓட்டு வாங்குவதை விட இந்த குஜராத்தில் நடந்தது போல் நல்ல திட்டங்களை கொடுத்து ஓட்டு வாங்கி அவர்கள் மேலும் பல அரசியல் தலைவர்களாக மாறலாம், அவர்கள் ஆட்சிக்கு வரலாம். அதன்படி செய்வதற்கு ஏதாவது வழி உண்டா? அதான் நாங்கள் சொல்கிறோம். இலவசங்கள் கொடுக்கறது மிகவும் மோசமான ஒரு ப்ராக்டிஸ். இலவசங்கள் கொடுக்கும்போது மக்களை உழைக்காமலே ஆக்கிடுறாங்க. ஆக்சுவலி இலவசங்கள் கொடுக்கறது ஒரு 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 இனத்தையே நாசமாக்குறது மாதிரி தான். ஒரு தினக்கு பசியாக இருக்கிறவனுக்கு ஒரு மீன் கொடுத்தீங்கன்னா அன்னைக்கு குக் பண்ணி சாப்பிட்ருவான். அவனுக்கு மீன் பிடிக்க கற்றுக் கொடுத்தா அவனுக்கு வாழ்நாள் முழுதும் அவனுக்கு. இங்கே என்ன நடக்குதுன்னா, அந்த இலவசத்தினால மக்கள் உழைக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதோட சாராயம் ஃப்ரீயாக இருந்துக்கிட்டு இருக்குது. அது எப்படின்னா அரசியல் இதில் போகிற விருப்பம் இல்லை. ஆனால் அங்கே இலவசங்களுக்கிறத ஒழிச்சு கட்டணும். அது அநேகமாக ஹைகோர்ட்டுக்கு மூவ் பண்ண போகிறோம். நாங்கள் இலவசங்கிறதே கொடுக்கக்கூடாது. இதுவும் லஞ்சம் தான். இது இப்போ கொடுக்குற லஞ்சம், ஆட்சிக்கு அப்புறம் கொடுக்குற லஞ்சம், இது லஞ்சம் தான். மக்கள் இதில் எதிர்க்கணும். அதுக்குள்ளே ஒரு இளைஞர்களால் ஒரு நம்ம இயக்கத்தை உருவாக்கும் போது இதுவும் ஒரு பாயிண்டாக வரும். மக்கள் மத்தியில் போக வேண்டியிருக்கும். இந்த இலவசங்களை கொண்டு வந்தால் அது வேண்டான்னு சொல்லுங்கள். வேறு எந்த ஸ்டேட்லேயும் இப்படி இலவசம் இல்லைங்க. உள்ளதில் மோசமான அசிங்கமான ஸ்டேட் தமிழ்நாடு தான். வேறு எந்த ஸ்டேட்லையும் கிடையாது. நம்ம இதை பார்த்து மற்றவங்க படிக்கிறாங்க. இப்போ முந்தி தமிழ்நாட்டில் நல்லதை பார்த்து படிச்சுக்கிட்டு இருந்தான், இப்போ கெட்டதை பார்த்து படிச்சுக்கிட்டு இருக்கான். இதான் நடந்துக்கிட்டு இருக்கு. பணம் வாங்குறாங்களோ வாங்கலையோ வீட்டில் கொண்டாந்து போட்டுறாங்க அப்படின்னு சில பேருக்கு இது இருக்குது. போட்டுட்டு என்ன சொல்கிறாங்களா, நீங்கள் ஓட்டு போடும்போது யாருக்கு ஓட்டு போகிறீங்கன்னு நாங்கள் வீடியோ படம் எடுக்கிறாங்க, அது எங்களுக்கு தெரிஞ்சிரும்னு சொல்கிறாங்களாம். இந்த மக்களுக்கு இருக்கிற இந்த பயத்தை போக்குறதுக்கு அந்த பூத் முன்னால் ஒரு போஸ்டர் நல்ல படம் போட்டு நீங்கள் போடுற ஓட்டு யாருக்குமே தெரியாதுன்றதை மக்களுக்கு தெளிவுபடுத்தினா நல்லதுன்னு நினைக்கிறேன். சரி, போட்டா இப்போ தெரியாமல் கொண்டு பேப்பரில் போட்டுறாங்க. அப்போ போட்டுறதெல்லாம் இப்போ குறையுது. ஆனால் ஃபோர்ஸ்டு பிரைபிங் தேர் கான்ட் பி ஃபோர்ஸ் பிரைபிங். வாங்க விருப்பம் இல்லாதவன்ட்டு ஒன்று கம்பல்சரியாக கொடுக்க முடியாது. ஆனால் பேப்பரில் டோர் ஸ்டெப்பில் போட்டுட்டு போயிட்டாங்கன்னா அது வேறு. ஆனால் இது ஒரு தப்பான ஒரு இது பண்ணுறாங்க. உள்ள வீடியோ எடுக்கும்போது நீ அங்கே யாருக்கு ப்ரெஸ் பண்ணுறாங்க தெரிஞ்சு போகும் கிடையாது. இவங்க ஃபோட்டோ எடுக்கிற ஆங்கிளே வேறு. அந்த ஆங்கிள் இருந்து நீங்கள் உள்ள அந்த இவிஎம்மில் பட்டனில் இது பண்ணும்போது தெரியவே தெரியாது. இது தப்பான ஃபால்ஸ் ப்ரொபகண்டா. யாராவது அப்படி சொன்னாங்கன்னா அவன்கிட்ட கிளியராக சொல்லியிருக்கு. இப்போ இது வரைக்கும் போலீஸ் கண்காணிப்பு, பணம் பட்டோட எல்லாத்தையும் உடைக்கிறீங்க. ஆனால் தேர்தல் முடிகிற நேரத்தில் ஏற்கனவே மாநகராட்சி தேர்தல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த 4 to 5 என்னெல்லாம் நடக்குமோ அப்போ நீங்கள் கண்ணியமான தேர்தலாக கண்காணிப்பீங்களா? கடைசியில் 3 மணிலேருந்து 5 மணி வரை, 4லேருந்து 5 மணி வரை ரெக்கிங் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க இல்லையா? அது பழைய இது. அந்த பேலட் பேப்பர் இருக்கும்போது பண்ணுவாங்க, தக்க மட்டும் குத்திடுவாங்க. இப்போ ஒரு ஓட்டு போடுறதுக்கு 12 செகண்ட். 12 செகண்டுக்கு முன்னாடி அடுத்த ஓட்டு போட முடியாது.
ஒரு நிமிஷத்தில் 5 ஓட்டு தான் போட முடியும். புரியுதா? இப்போ 5 ஓட்டு போடும்போது என்ன எவ்வளோ ரேங்கிங் பண்ணிடுவாங்க? அதுக்கு முன்னால் இன்ஃபர்மேஷன் கிடச்சுன்னா போலீஸ் ஃப்ளைங் ஸ்குவாட் உடனே வந்துடுமே. அதனால் அந்த முந்தைய மாதிரி லார்ஜ் ஸ்கேல் ரேங்கிங் பண்ண முடியாது, ட்ரை பண்ணாலும் முடியாது. கூடி போனால் ரொம்ப கஷ்டப்பட்டால் 40 ஓட்டு 50 ஓட்டு போட முடியும், தவிர முந்தைய மாதிரி போட முடியாது. அதுவும் அவ்வளவு ஈஸி இல்லை. ஏன்னா மினி அப்சர்வர்ஸ் எல்லாம் மைக்ரோ அப்சர்வர்ஸ் எல்லாம் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ முந்தைய மாதிரி அப்படி இல்லை. இப்போ செல்ஃபோனில் இதெல்லாம் இம்மீடியட்டாக இம்மீடியட்டாக பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே இன்ஃபர்மேஷன் போயிடுது. உலகத்திலேயே அதிகமான பார்ட்டிஸ் கட்சிகள் இருக்கிற இந்த நாடுன்னு சொன்னால் இந்திய நாடாக தான் இருக்கணும். யார் என்ன நினைக்கிறாலும் உடனே நான் நினைச்சாலும் பாலு நினைச்சா கூட நாளைக்கு ஒரு கட்சி ஆரம்பிக்கணும், ஒரு சின்ன யூனிட்டி, ஒரு பிளாக், ஒரு கூட்டணியில் சேரும், தேர்தலில் நிற்கிறோம். என்ன வழிமுறைகள், என்ன தகுதிகள் இருக்கணும்? ஒரு வழிமுறையே இல்லாத இருக்குங்களா சார்? நாளைக்கு நான் நினைச்சோட ஒரு கட்சி ஆரம்பிக்கலாம், ஏன் அது தேர்தல் அது நீ என்ன செய்யக்கூடாது? அதுக்கான ஒரு மாறுதல். ரெஜிஸ்ட்ரேஷன் ரொம்ப சிம்பிளா இருக்குது, பட் டீரெஜிஸ்ட்ரேஷனுக்கு பவர்ஸ் இல்லை கமிஷனுக்கு. ஸோ அதோ டிஃபிகல்ட்டி இருக்குது. ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் இஸ் வெரி வெரி சிம்பிள் ஒரு ப்ரொசீஜர். And the problem is, this is also one of the subjects for electoral reforms. So election commission has taken up, has posed this problem. இந்த சூழ்நிலையில் குறைஞ்சது அடுத்த தேர்தலையாவது, வர இருக்கிற உள்ளாட்சி தேர்தலையாவது, அந்த தேர்தலுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி அந்த சுயநிதி உதவி குழுக்களினுடைய பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து எல்லா வித அக்கௌண்ட்டுங்களையும் ஃப்ரீஸ் பண்றதுக்கான சட்ட திருத்தமோ இல்லை ஏதாவது ஒரு வழிமுறையோ கொண்டு வரப்படுமா? முதல்ல செல்ஃப் ஹெல்ப் குரூப்பில் பணம் பட்டுவாடா பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க. இப்போ சரியான ஒரு கருத்து. இந்த எலெக்ஷன் மானிட்டரிங்கில் இப்போது சுப்பிரமணியம் சொல்லும்போது இது நாங்கள் எலெக்ஷன் கமிஷன்கிட்ட சொல்லி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இந்த தடவை கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. மார்ச் 1 டெய்லி மானிட்டரிங் கலெக்டர், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் டெய்லி மானிட்டரிங் பண்ணணும். எவ்வளோ பணம் உள்ளே வந்திருக்கு, எவ்வளோ பணம் வெளியே போகுது. அதே மாதிரி பேங்க்ஸுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. பல இடங்களில் அந்த டிரான்சாக்ஷனே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதுக்கு நிறைய கம்ப்ளைண்ட் கூட வந்திருக்கு. ஆனால் செல்ஃப் ஹெல்ப் குரூப்பை பற்றி எலெக்ஷன் கமிஷனுக்கு இப்போ சரியாக தெரிஞ்சு போச்சுது. இது சரியாக என்ன ஸ்டடி பண்ணி இன்னும் நவ ஸ்ட்ரிக்டாக எப்படி இதை கண்ட்ரோல் பண்ணுறது. நீங்கள் சொன்னது கரெக்ட் தான். செல்ஃப் ஹெல்ப் குரூப்பை ஒரு ஒரு லஞ்ச ஏஜெண்டாக மாற்றிடுறாங்க. அது ரொம்ப ரொம்ப தப்பு. ரொம்ப நல்ல நோபல் காஸ்க்காக உருவானது. ஓட்டு போடுறவங்க அவங்களுக்கு ஒரு குவாலிஃபிகேஷன், அந்த மாதிரி ஒரு சிஸ்டம். ஜனநாயக நாட்டில் எல்லாரும் ஓட்டு போடலாம், எல்லாரும் படித்தவங்க படிக்காதவங்க விஷயம் தெரிஞ்சவங்க தெரியாமல் எல்லாரும் ஓட்டு போடலாம் என்பது சாதாரண மக்களை இந்த மாதிரி அரசியல்வாதிகள் அவங்களுக்கு இராமல் கொடுத்து அவங்கள அட்ராக்ட் பண்ணி ஓட்டை வாங்கிடுறாங்க. இதுக்கு பதில் சொல்லணும். ரைட் டு ஓட் எல்லாருக்குமே ஏன் ஓட்டு உரிமை? படித்தவங்களுக்கு மாத்திரம் ஓட்டு உரிமை கொடுக்கக்கூடாதா? நம்ம ஜனநாயகத்துக்கு பெருமையே இதுதான். ஏன்னா இப்போ இங்கிலாந்து தான் ஜனநாயகத்தை ஆரம்பிச்சது. அங்கே பல வருஷமாக யூனிவர்சல் சஃப்ரேஜ் கிடையாது. முதல்ல அரிஸ்டோக்ராட்ஸுக்கு மாத்திரம் இருந்தது. அதாவது பெரிய பெரிய நில ஓனர்ஸு, அதாவது சொல்லுவாங்களே டியூக்ஸ், அவங்கள அந்த அரிஸ்டோக்ராட்ஸ்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கு தான் இருந்தது. பெண்களுக்கு கூட ரொம்ப இப்போ சமீப காலத்தில் தான் பெண்களுக்கு ஓட்டிங் ரைட் கொடுத்தது. அதே மாதிரி அமெரிக்காவிலையும் இந்தியாவில் இருந்தால் டே 1 இருந்தே யூனிவர்சல் அடல்ட் சஃப்ரேஜ். எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இங்கே கல்வி அறிவு குறைவு. ஆனால் ஒன்று சொல்கிறேன், கல்வி அறிவு குறைவாக இல்லைன்னா அவனுக்கு புத்தி இல்லைன்னு நினைக்காதுங்க. நம்ம ஜனநாயகத்தை காப்பாற்றிருக்கிறது இவங்க தான். இந்த தேர்தலில் நான் 4 லட்சம் ரூபாய் சொத்து காட்டுகிறேன், அடுத்த தேர்தல் 4 கோடி காட்டுகிறேன். என்னுடைய மனுவை ஏன் நிராகரிக்க கூடாது? 4 லட்சம் காட்டினேன், அடுத்த தேர்தல் 4 கோடியை காட்டுகிறேன். எவ்வாறு சம்பாதித்த தேர்தலை ரிஜெக்ட் பண்ணலாமே? போன லட்சம் 4 லட்சம் 4 கோடி காட்டியிருக்கிறாங்க. எவ்வாறு சம்பாதிக்கப்பட்டது அரசியல் எவ்வாறு அனுமதிக்கிறது? அதான் போன எலெக்ஷனில் 4 கோடி, இப்போ 40 கோடி. அதை ஏன் டிஸ்குவாலிஃபை பண்ண முடிய மாட்டேங்குது? நல்ல கேள்வி தான். ஏன்னா அதை நாங்கள் நேற்று தான் அதை டிஸ்கஸ் பண்ணும்போது இந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ப்ராசஸை கம்ப்ளீட்டாக எலக்ட்ரல் ப்ராசஸ் நடக்குது பார்த்தீங்களா? என்னைக்கு நோட்டிஃபிகேஷன் இஷ்யூ பண்ணுறாங்க, என்னைக்கு நாமினேஷன் ஃபைல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க, அப்புறம் நாமினேஷன் எப்போ வர, ஸ்க்ரூட்டினி, விட்ராயல், ஃபைனல் டிக்ளரேஷன். இப்போ உங்களுக்கு ஆப்பட என்ன நோட்டிஃபை பண்ணுறாங்க, நாமினேஷன் ஆரம்பிச்சிருது. கேண்டிடேட் செலக்ட் பண்ணுறதுக்கு டைமே கிடையாது, அதுக்கு டைம் கொடுக்கணும். அப்புறம் நாமினேஷன், அதுக்கப்புறம் ஸ்க்ரூட்டினிக்கு குறைஞ்சது இப்போ அஃபிடவிட்டில் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அதை பார்த்து அது சரியாக தப்பான பண்ணுறதுக்கு டைம் இல்லையே, அதுக்கு டைம் கொடுக்கணும்.
அது பார்த்து அது தப்பா விட கொடுத்தா டிஸ்குவாலிஃபை அப்பவே பண்ணிடலாம். பவர் இருக்கு. ஆனால் இப்போ அதுக்கு டைமே இல்லையே. அதனால் அது அந்த சீர்திருத்தத்தை கொண்டு வரதுக்கு எலெக்ஷன் கமிஷனுக்கு பவர் இருக்குன்னு நினைக்கிறோம். அதனால் அவங்க டைம் கொஞ்சம் ஜாஸ்தி கொடுத்து ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் ஜாஸ்தி டைம் கொடுத்து ரிட்டர்னிங் ஆஃபீஸர்ஸ் வந்து இதை சரியாக பரிசீலனை பண்ணி அந்த டைம்லேயே டிஸ்குவாலிஃபை பண்ணால் அந்த இதில் வந்து நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் நம்ம கொண்டு வர முடியும். பொலிட்டீஷியன்ஸ்க்கு ஏன் ரிட்டையர்மெண்ட் ஏஜ் வைக்க மாட்டேன்றாங்க? இப்போ சட்டத்தில் ஒன்றும் லிமிட் இல்லை, ஆஸ் இட் இஸ் ஏஜ் லிமிட் கிடையாது. பட் சில கண்ட்ரீஸில் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பூட்டானில் 60 அல்லது 65 ஏஜ் லிமிட் வச்சுருக்காங்க. அதே மாதிரி எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனும் ப்ரிஸ்கிரைப் சில கண்ட்ரீஸில் பண்ணியிருக்காங்க. பட் இந்தியன் சிஸ்டமில் எலெக்ஷன் சட்டத்தில் ஒன்றும் ஏஜ் லிமிட் கிடையாது. அது பார்லிமெண்ட் தான் அதை யோசித்து சட்டம் திருத்தணும்னா பார்லிமெண்ட் தான் திருத்த முடியும். எலெக்ஷன் கமிஷன் வெறும் சிஃபாரிஷ் தான் பண்ண முடியும். எலெக்ஷன் கமிஷனுக்கு இந்த உரிமை இல்லை. 49O போட விரும்புகிறவர் அந்த பூத்தில் போன உடனே என்ன செய்யணும்? 49O ஆக்சுவலி ஆஸ் இட் இஸ் ஒரு இந்த ரூலில் என்ன ப்ரொவிஷன் இருக்குது, யாராவது பூத்துக்கு போனால் அவருக்கு ஓட் போடுறதுக்கு இஷ்டம் இல்லைன்னா ஹி வாண்ட்ஸ் டு ரிஃப்யூஸ் டு ஓட். அப்போது ரெஜிஸ்டர் ஆஃப் ஓட்டர்ஸ் மெயின்டைன் பண்ணுறாங்க, அதில் பதிவு பண்ணுவாங்க தட் சச் அண்ட் சச் ஓட்டர் ரிஃப்யூஸ் டு ஓட்டு. அவருடைய கையெழுத்து வாங்குவாங்க. அதற்காக தனி ஃபார்ம் கிடையாது, தனி படிவம் கிடையாது. இந்த சட்டம் திருத்தத்துக்கு எலெக்ஷன் கமிஷன் ரெக்கமெண்டேஷன் பண்ணிருக்காங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு. பிகாஸ் என்ன ஆயிடுது, இந்த எக்ஸிஸ்டிங் முறையில் போலிங் ஏஜென்ட்ஸ்க்கு தெரிஞ்சு போகும் இந்த ஓட்டர் யாருக்கா ஓட் போடல. ஒரு சுப்ரீம் கோர்ட்டில் இது சம்பந்தமாக ஒரு கேஸும் பெண்டிங்காக இருக்குது. ஸோ அதுவரை ஒன்றும் பண்ண முடியல. இப்போ வருகிற எலெக்ஷனுக்கு அடுத்த ரிசல்ட் 1 மாத காலம் இடைவெளி இருப்பதனால மக்களுக்கு ஒரு அச்சம் இருக்கிறது. இவிஎம்ஸ் எல்லாம் பத்திரமா வைப்பாங்க, அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. சீல் பண்ணி வைக்கிறது, ஏஜென்ட்ஸ் அல்லது கேண்டிடேட்ஸும் சீல் போடலாம். தே கேன் ஈவன் புட் their people to sleep also outside. அப்புறம் எலெக்ஷன் ஏதாவது கோர்ட்டில் கேஸ் பெண்டிங்காக இருக்கும்போது எலெக்ஷன் பெட்டிஷன் யாராவது ஃபைல் பண்ணால் கோர்ட்ஸ் மே டேக் ஈவன் 2-3 years ஃபார் டிஸ்போசல். அதுவரை இவிஎம் சேஃபாக பத்திரமா இருக்கும். ஸோ அதனால் அந்த ஆஸ்பெக்டில் ஒன்றும் சந்தேகம் இருக்கக்கூடாது. லஞ்சம் கொடுக்குற கேண்டிடேட்டை டிஸ்குவாலிஃபை பண்ணுவாங்களான்னு கேட்டாங்க. இது ரொம்ப நல்ல கேள்வி. ஆமாம், இப்போ வந்து இந்த மெத்தடில் இப்போ அதை டீட்டெயிலாக அவர் சுப்பிரமணியம் சொல்லலை. இதில் வந்து ஒன்று ஷேடோ ரெஜிஸ்டர், அப்புறம் வந்து வாட் எவிடன்ஸ் வாட் இஸ் கால் ஃபோல்டர் ஆஃப் எவிடன்ஸ் 2 டாக்குமெண்ட் மெயின்டைன் பண்ணுறாங்க. என்ன செலவு பண்ணுறாங்களோ அது எல்லாம் அப்படியே மாஸ்டர் இதில் வந்துடுது. அது அவங்க எலெக்ஷன் கமிஷனில். இப்போ வந்து என்னென்னா முதல் முறையாக இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் இதில் வந்திருக்காங்க. இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட், ஆடிட் அண்ட் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் அவங்க வந்திருக்காங்க. அவங்க தான் இந்த ஃபைலை மெயின்டைன் பண்ணுறாங்க. இவங்க வந்து கேண்டிடேட் வந்து தப்பான இது கொடுத்தாருன்னா அதுக்கும் இதுக்கும் கேப் இருந்துன்னா அவரை டிஸ்குவாலிஃபை பண்ணுறது எலெக்ஷன் கமிஷன் பவர் இருக்குது, டிஸ்குவாலிஃபை பண்ணுவாங்க. அது மாத்திரம் இல்லை, இந்த தடவை என்ன ஒன்று என்னென்னா மிகவும் ஊழல் நடக்கக்கூடிய தொகுதிகளில் எலெக்ஷனை கேன்சல் பண்ணாலும் பண்ணுவாங்க. அது கூட இந்த தடவை நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த ஊழல் கொடுக்குறவங்க நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். எலெக்ஷன் கேன்சல் பண்ணுறதுக்குள்ள வாய்ப்பு இருக்குது இந்த தடவை. அதனால தான் இவ்வளவு கெடுபிடிகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. எவ்வளவுதான் கெடுபிடிகள் இருந்தாலும் ஆங்காங்கே தவறுகள் நடக்கத்தான் செய்யுது. இதை எப்படி பொதுமக்களாகிய நாம தெரியப்படுத்துறது? 1965 1965 இந்த இலவச எண்ணுக்கு போன் செய்தோம்னா உடனடியாக நடவடிக்கை உறுதி. இந்த கருத்தரங்கு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல்வேறு வகையான கேள்வி பதில்களாக, விளக்கங்களாக, அனுபவங்களாக, கருத்துரைகளாக தங்கள் சந்தேகங்களுக்கு விளக்கமாகவும் எடுத்து கூறியிருப்பார்கள் என்று நம்புகிறோம். இதே போன்ற கேள்வி உங்களுக்குள்ளும் உண்டு. உங்கள் கேள்விகளை எங்களுக்கு அனுப்புங்கள். நாங்கள் விடை காண தயாராகிறோம். நன்றி.